வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிக்கன் வச்சு ரொம்பவே சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபீஸை நம்ம இப்போ எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம செய்ய போகிற ரெசிபி கார்லிக் சிக்கன். அதுக்கு முதல்ல கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நான் ஒரு 100 கிராம் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் 100 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இந்த பூண்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கனுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் ஆனியனை டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கேப்சிகமையும் டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போது நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட ஒரு சின்ன பிஞ்ச் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ட்ரையாகவே எடுத்துக்கிறேன். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ட்ரையாகவே எடுத்துருக்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் எதுவும் சேர்க்கல. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இந்த சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டிலே செஞ்ச நான்வெஜ் மசாலா பொடியை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் கழித்து சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு
மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது சிக்கன் லெக் ஃப்ரை. நான் இந்த சிக்கன் லெக் ஃப்ரைக்கு 4 லெக் பீஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம் மசாலாவை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா சிக்கன் எல்லாமே நல்லா ஊறிடுக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம ஒரு பீஸாக போட்டு நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு, நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா பீசஸையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம செய்ய போகிறது ப்ளைன் பிரியாணி. முதல்ல குக்கர் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை, 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 3 ஏலக்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் இந்த ப்ளைன் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசியெல்லாம் செய்ய போகிறேன். நான் 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம்.
நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்திருந்தேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். இது கூட நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் வந்துச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சாதம் உதிரி உதிரியாக வர்றதுக்கு கடைசியாக நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் லைட்டாக. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிடலாம். சீரக சம்பா அரிசி ப்ளைன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, கூடவே தயிர் வெங்காயம், நம்ம கார்லிக் சிக்கன், கூடவே ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா தூதுவளை ரசம். இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதை கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஈஸியான சிக்கன் லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.